வானங்களையும் பூமியையும் அகிலங்களையும் படைத்த அல்லாவுக்கே அனைத்து புகழும். இன்னும் இந்த நல் உபதேசங்களை அல்லாஹ் நாடியோர் யாரெல்லாம் கேட்டு வராங்களோ, இன்னும் அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா ஞானத்தையும் விளங்கக்கூடிய தெளிவையும் கொண்டு தெளிவான பாதையிலே நேரான பாதையிலே அவங்களை வழி நடத்தவும் அல்லாவே போதுமானவன். எல்லா புகழும் அல்லாவுக்கே. இப்ப ஹஜ்ஜை பார்ப்போம். ஹஜ்ஜில் ஒண்ணுலேருந்து பார்ப்போம். மனிதர்களே, நீங்கள் உங்களுடைய இறைவனை பயந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் என்ன சொல்றான் அப்படின்னா, மனிதர்களே உங்கள் இறைவனை பயந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக அவ்வேளையின் அதிர்ச்சி மகத்தான பெரும் நிகழ்ச்சியாகும். அந்த வேலை தண்டனையான நேரம் இருக்குல்ல, அந்த வேலை அதிர்ச்சியானதா இருக்கும். மகத்தான பெரும் நிகழ்ச்சியாகும். அந்த நிகழ்ச்சி அப்படிங்கிறத எல்லாம் சொல்லி காட்டுறான். அந்நாளில் பாலூட்டி கொண்டு இருக்கும் ஒவ்வொரு தாயும் தன் ஊட்டும் குழந்தையை மறந்து விடுவதையும், ஒவ்வொரு கர்ப்பிணியும் தன் சுமையை ஈண்டு விடுவதையும் நீங்கள் காண்பீர்கள். அந்த அதிர்ச்சியானது அல்லாவுடைய அந்த பயங்கரமான ஒரு நிகழ்ச்சி இருக்குல்ல, அல்லாஹ் வந்து எவ்வளவு சொல்லி காமிக்கிறான் குரான்ல. என்னென்ன வேதனைகளை பற்றி சொல்லி காமிக்கிறான். நம்ம குரான்ல படிச்சுட்டே வந்திருப்போம். அந்த ஒரு வேதனைக்கான ஒரு நிகழ்ச்சி, அந்த பிள்ளைக்கு பாலூட்டி கொண்டிருக்கும் தாய் அந்த ஒரு அந்த ஒரு நிகழ்ச்சியை பார்க்கும்போது அந்த பிள்ளைக்கு நழுவி கீழே விழுகிற விட தெரியாத நிலையில இருப்பாங்களாம். அந்த அளவுக்கு அதிர்ச்சி அடைஞ்ச நிலையில இருப்பாங்களாம். அதே மாதிரி கர்ப்பிணியும் தன் வயிற்றில் உள்ள குழந்தை அந்த அதிர்ச்சியில தன்னால ஈண்டு விடுமா, தன்னால வெளியாயிருமா. அந்த ஒரு நிகழ்ச்சி அந்த பயங்கரமானதுல அந்த வலி வேதனையோட அவங்களுக்கு தெரியாதான் அவ்வளோ பெரிய வேதனை அல்லாவுடைய நிகழ்ச்சியாக இருக்கு அப்படிங்கிறது அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இதை விட நம்ம பயப்படணும், ஒவ்வொரு மனிதனும் பயப்படணும் அப்படிங்கிறக்கான அல்லாஹ் இதையெல்லாம் சொல்லி காமிச்சிட்டே வரான். ஈண்டு விடுவதையும் நீங்கள் காண்பீர்கள். மேலும் மனிதர்களை மதி மயங்கியவர்களாக இருக்க காண்பீர்கள். எனினும் மதி மயக்கம் அல்ல, ஆனால் அல்லாவின் வேதனை மிக கடினமானதாகும். ஆனா நம்ம சொல்லுவோம், இங்க போதையில இருக்கான், போதை சாப்பிட்டான் அப்படின்னு நினைப்போம். அந்த மயக்கம் கிடையாது. நம்மளுக்கு எப்படி ஒரு மன வேதனை மன உளைச்சல் வந்தா அப்படியே அந்த அதிர்ச்சியான செய்தியை கேட்டா மயங்கி கீழே விழுந்துருவோம். இந்த இந்த உலக விஷயங்கள்ல நமக்கு நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில அந்த ஒரு ஒரு சூழ்நிலை தாங்க முடியாத நிலையில மயங்கி விழுந்த ஒரு அதிர்ச்சியான செய்தியை சொன்னா மயங்கி விழுந்துருவாங்க, தனியை தொழிச்சு எழுப்புவாங்க. அது இந்த உலகத்துக்கானது. ஆனா மறுமைக்கானது எவ்வளவு பயங்கரமா இருக்கும். அப்ப அது எப்படி போதையில உள்ள மயக்கம் கிடையாது, அல்லாவுடைய தண்டனையான நிகழ்ச்சி. அதை பார்த்தா அவன் மயங்கியே விழுந்துருவான் அப்படிங்கிறத அல்லாஹ் அதையும் சொல்லி காட்டுறான். அது வேதனை மிக கடினமானதாக இருக்கும். அப்படிப்பட்ட வேதனையாக இருக்கும். ஆனா மனிதன் வந்து ரொம்ப அசால்ட்டாவும் அவன் எடுத்துக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கான் அப்படிங்கிறதான் அல்லாஹ் தஆலா இந்த ஒரு பயங்கரத்தை சொல்லி காட்டுறான். இன்னும் எத்தகை ஞானமும் இல்லாமல் அல்லாவை பற்றி தர்க்கம் செய்கின்றவர்களும் மனம் முரண்டாய் எதிர்க்கும் ஒவ்வொரு சைத்தானையும் பின்பற்றுகின்றவர்களும் மனிதர்களில் இருக்கின்றார்கள். அப்ப அல்லாஹ் என்ன சொன்னா அப்படின்னா, எந்த ஞானமும் இல்லை. அப்ப ஞானம் அப்படிங்கும்போது யார் அல்லாவை உணர்றாங்களோ, அல்லாவை சிந்திக்கிறார்களோ, இந்த உலகத்தை உணர்றாங்களோ, சிந்திக்கிறார்களோ, தன்னை உணர்றாங்களோ, தன்னை சிந்திக்கிறார்களோ, அவர்கள் இந்த மாதிரி அல்லாஹ் பாதையில வாழ்றவங்களை தடுக்க மாட்டார்கள். அந்த அல்லாஹ் பாதையில வாழ்ற தடுக்கிறவங்க யார் அப்படின்னா, ஞானம் இல்லாம சைத்தானோட இணைஞ்சு இருக்கிறவங்க தான் தடுப்பாங்க. அப்ப அந்த ஞானம் உள்ளவர்கள் யாரு அப்படிங்கும்போது, இந்த உலகம் எதுக்காக படைக்கப்பட்டுச்சு, நம்மள எதுக்காக படைக்கப்பட்டுச்சு, இப்ப நம்ம என்ன நிலையில இருக்கிறோம், எப்படி நடந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறத ஞானம் உள்ளவர்கள் சிந்திப்பார்கள். இப்ப உலகம் நமக்காக படைச்சான்ல, ஏன்னா நல்ல இந்த உலகத்தை உண்டு பருகி நல்லபடியா வாழ்ந்து வா, ஆனா என்னுடைய வாக்குகளுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்து வா அப்படிங்கிற கண்டியா எல்லாம் 3 தகுதியா வருது. ஒரு தகுதி நமக்காக அல்லாஹ் உலகத்தை படைச்சான், இன்னொன்னு அல்லாவுக்காக நம்மளை படைச்சான், மூணாவது நம்மளே
எப்படி வாழ்றோம் அப்படிங்கிறத சிந்திக்கிறோமா. யார் சிந்திக்காம இருக்கிறார்கள் அவர்கள் சைத்தானை பின்பற்றியவர்களாக இருக்கின்றார்கள். அப்ப சைத்தான் என்ன சொன்ன அல்லாட்ட, நான் இந்த உலக வாழ்க்கையை அலங்காரமாகவும் அவர்களுக்கு சுகமாகவும் நான் ஆக்கி அதன் பக்கமே அவளை இழுத்து செல்வேன் சபதம் விட்டான். ஆனா உன்னுடைய அடியார்கள் உன்னுடைய வாக்குகளை யார் பின்பற்றி வாழ்றார்கள் அவர்கள் உன்னுடைய அடியார்கள். அப்படிப்பட்ட உன்னுடைய அடியார்கள் தூய்மையானவர்களை நான் வழி கெடுக்க மாட்டேன்னு சைத்தான் சொன்னான். அப்ப அல்லாவும் சொன்னா, என்னுடைய அடியார்களை நீ வழி கெடுக்க முடியாது அப்படின்னு அல்லாவும் சொன்னான். அப்படிப்பட்ட தூய்மையான அடியார்கள் ஒரு காலம் உன்னை பின்பற்ற மாட்டாங்கள், என்னையே பின்பற்றி என்னுடைய வாக்குகளுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்து வருவார்கள் அப்படிங்கிறத அல்லாவும். அதனால என்னுடைய அடியார்களை நீ வழி கெடுக்க முடியாது அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அடுத்தது, அவனை பற்றி எழுதப்பட்டு உள்ளது. அவனை பற்றி எழுதப்பட்டு உள்ளது அப்படிங்கும்போது யாரை பற்றி? சைத்தானை பற்றி இந்த குர்ஆன்ல எழுதப்பட்டிருக்கு. சைத்தான் என்ன சூழ்ச்சி செய்வான், மனிதனை எப்படி மயக்கி அவனுடைய பாதைக்கு இழுத்து செல்வான். அப்ப அந்த சைத்தானுக்கு ஒரு கலகம் நீங்க பின்பற்றி போயிடாதீங்க. சைத்தான் உங்களுக்கு பல மாதிரி சூழ்ச்சிகளை செஞ்சு அவன் பக்கமே இழுப்பான். கடைசியா நரக நெருப்பில் தள்ளி விட்டு எனக்கு தெரியாதுன்னு அவன் ஓடிடுவான். அதெல்லாம் நீங்க சைத்தானை பின்பற்றாதே. சைத்தான் இந்த மாகியான உலக வாழ்க்கையில அந்த இச்சையின் பக்கமும் அந்த சுகத்தின் பக்கமும் உங்களை இழுத்து செல்வான். ஆனா நீங்க அல்லாஹ்வுடைய வாக்குகளை பின்பற்றி நீங்க வரும்போது உங்களை ஒரு காலம் இந்த சைத்தான் வழிகெடுக்க முடியாது அப்படிங்கிறது நம்ம குரான்ல பார்த்துட்டே வரோம். இதை நம்ம இது ஏன்னா அல்லாஹ் எதுக்கு சொல்லி காட்டுறான் அப்படின்னா உணர சொல்றான். அவனை பற்றி எழுதப்பட்டு உள்ளது. எவர் அவனை நண்பனாக எடுத்துக்கொள்கின்றாரோ அவரை நிச்சயமாக அவன் வழி கெடுத்து எரியும் நரகின் வேதனையின் பால் அவனுக்கு வழிகாட்டுகிறான். அப்ப எரியும் நரகத்தின் வேதனை பக்கம் அவனுக்கு வழிகாட்டுகிறான். கடைசி இங்க சுகபோக்கிய வாழ்ந்து கிழ்ந்து கடைசியில இவ்வளவுதையும் அல்லாவுடைய வாக்குறுதியை விட்டுட்டு இந்த சுகபோக்கில உன்னுடைய அறிவை கொண்டும் உன்னுடைய உணர்ச்சியை கொண்டும் நீ வாழ்ந்தனால கடைசியில உன்னுடைய தங்குமுடைய எதுவும் நரகமான இடம்தான், நரகம்தான், அதனால போ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவன் வெளியாகிறான். அதனால நம்ம எச்சரிக்கையா இருக்கணும். குர்ஆனை அதிகமா பார்க்கணும், ஆயத்துக்களை அதிகமா பார்க்கணும், சிந்திக்கணும். அப்ப அல்லாட்ட நம்ம பிரார்த்தனை வைக்கணும். என்ன பிரார்த்தனை வைக்கணும்? அல்லாஹ் உன்னுடைய பாதையில வாழக்கூடிய பாக்கியத்தை எனக்கு அருள் புரி. ஒவ்வொரு ஆயத்துக்கான ஞானங்களை எனக்கு இறக்கி அருள்வாயாக. அந்த ஆயத்துகளை கொண்டு தெளிவடை செய்யும் தெளிவான பாதையில எங்களை வழி நடத்தும் நீயே பொறுப்பேற்றுக் கொள்வாயாக அப்படிங்கிற பிரார்த்தனை நம்ம வச்சுக்கிட்டே இருக்கணும். அல்லாட்ட பிரார்த்தனை வச்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த பிரார்த்தனை அல்லாஹ் ஏற்றுக்கொள்றான். அல்லாஹ் சொல்றான்ல, அல் பஹ்ரால் அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்றான், பிரார்த்தனை செய்யுடைய பிரார்த்தனைக்கு அவர் பிரார்த்தித்தான் நான் பதிலளிக்கிறேன், என்னிடமே கேட்கட்டுங்கிறான். அப்ப நம்ம அல்லாஹ்விடமே கேட்கும்போது அல்லாஹ் அந்த பிரார்த்தனைக்கு நிச்சயம் பதிலளிப்பான். அப்ப அல்லாஹ் பார்த்து நம்ம வாழணும் அப்படின்டா நம்ம டக்குன்னு சும்மா போய் வாழ்ந்துட முடியாது. அல்லாஹ் சொல்லிட்டான்ல, நீ பொறுமையாக இருக்கணும்டா, உன்னால முடியாது என்னிடமே கேட்பீராக நல்லா சொல்லிட்டான். அப்ப நம்ம பொறுமையா வாழணும் அப்படின்டா கூட நம்ம அந்த பொறுமைக்காக அல்லாட்ட கேட்கும் போது அந்த பொறுமைக்கான ஒரு பக்குவத்தை அல்லாஹ் கொடுக்குறான். அப்ப இந்த மாதிரி தான் ஒவ்வொரு விஷயத்திலையும் நம்ம அல்லாட்ட பிரார்த்தனை பண்ணி பண்ணி வாழ்ந்து வரும்போது அழகான முறையில் லேசான முறையில் அல்லாஹ் கூட்டிட்டு போயிடறான். லேசான முறையில அந்த நேர்வழியில் அல்லாஹ்தாலா அவளை மேலும் மேலும் நேர்வழியை அதிகப்படுத்தி அல்லாஹ் கொண்டுட்டு போறான். அந்த ஒரு பாக்கியம் ஒவ்வொருத்தருக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒவ்வொருத்தரும் விருப்பம் வைக்கணும். எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே.